இந்த வெயில் நேரத்தில் ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்காம சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செய்கிற மாதிரியான ஒரு ஈஸியான தயிர் குழம்பு. சட்டுன்னு செஞ்சாலும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கெட்டியான இந்த தயிர் குழம்பும் சாதமும் காரசாரமாக ஒரு பொரியலும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி இதையே செய்ய சொல்லி கேட்பாங்க. ஒரு சிம்பிளான ஈஸியான வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரெசிபி. முதல்ல ஒரு சின்ன பவுலில் 1.5 கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தயிரில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிரை ஒரு ஸ்பூன் இல்லைன்னா விஸ்கு வச்சு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக அடித்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்தாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு சின்ன பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு 10-12 வெந்தயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது லேசாக பொரிஞ்சு வரட்டும். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். பொடியாய் நறுக்கிய இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பொடியாய் நறுக்கிய பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு 5 இல்லைன்னா 6 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி வட்ட வட்டமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே தயிரில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கி வந்த உடனே ஒரு 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக செவக்கிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் செவந்து வந்ததும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை குறைச்சி வச்சுட்டு இந்த மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பழுத்த தக்காளியை நீல வாக்கில் இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தக்காளி கரைஞ்சி வரணும்னு அவசியம் இல்லை. லேசாக வதங்கி சாஃப்டானாலே போதும். ரொம்ப கரைஞ்சி போனாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் முழுசாக இருக்கணும், ஆனால் லேசாக வதங்கியும் வரணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. பார்க்கும்போதே தெரியும் லேசாக கரைய ஆரம்பிச்சிருக்கு. இந்தளவுக்கு வந்ததும் இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாம் கடைஞ்சி வச்ச தயிரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ண தேவையில்லை. பாத்திரத்தோட சூட்டிலேயே இந்த குழம்பு லேசாக சூடாகும், அதுவே போதும். ஒரு முறை நல்லா கலந்து விட்டு கடைசியாக தேவைப்பட்டால் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். மோர் குழம்பு மாதிரி தண்ணியாக இருக்காது. கெட்டியான இந்த குழம்பு கூட கொஞ்சம் குழைவான சாதத்தோட ஏதாவது நல்லா காரசாரமான வறுவல் இல்லைன்னா பொரியல் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.